யாரிடமும் நெருக்கமாக பேசாதே பழகாதே. நீங்க சில பேர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பீங்க. ரொம்ப நெருக்கமா பழகிருப்பீங்க. அவங்க கிட்ட உங்கள பத்தி நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க தான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிய குடுத்திருப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, நீங்க தனியாவே தான் இருக்கணும், ரொம்ப டிட்டாச்டா இருக்கணும் அப்படின்னுலாம் நான் சொல்லவே வரல. நம்ம எல்லாருமே சோஷியல் பீயிங்ஸ் அப்படிங்கிறதுனால பீப்புளோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது நம்ம மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆனா நம்ம இதை தெளிவா நமக்குள்ள எந்த ப்ரெஷரும் இல்லாம ஒரு நல்ல மெச்சூர்டான ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்க கூட எப்படி வளர்த்துக்கலாம், எப்படி நம்ம உறவுகளை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டியை சார்ந்து தான் இருக்கும். பீப்புளோட நம்ம க்ளோஸாக இருக்கும்போது அவங்க அன்பை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே சம்டைம்ஸ் நாளடைவில் என்ன ஆகும்னா நம்ம லைஃபோட சாவியை அவங்க கையில் கொடுத்துருவோம். இதனால அவங்க நம்மளை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எமோஷன்ஸையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நம்ம கிட்ட சொல்கிறதும் செய்யறதும் நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நான் ஏன் அவங்கள நம்பினேன், நான் ஏன் என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு வருத்தப்படுவோம். பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பதட்டத்துலேயும் வெறுமையிலையும் சீக்கிரம் ஒருத்தவங்க கூட நம்ம நெருக்கமானோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லேயும் நம்ம நிறைய விஷயங்களை ஓவர் ஷேர் பண்ணுறோம். இதுதான் பிரச்சனை. நம்ம பர்சனல் கதை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடுவோம். நாளை பின்ன அதை அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணவும், அவங்க தான் பெருசு, அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறது முக்கியமா, இல்லைனா சில பேர் இருந்தாலும் அவங்க கூட மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது முக்கியமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். நம்ம ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் போது அவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாலே நம்ம அப்படியே ஷேக் ஆகிடுவோம். கொஞ்ச நேரம் அவங்க நம்மக்கிட்ட பேசலனாலும், நம்ம மேலே அவங்க அப்செட் ஆனாலும் நம்மளோட ஃபுல் பாடியும் ஷட் டவுன் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளால் ஒழுங்காக யோசிக்கவே முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃபே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒருத்தவங்க கூட நெருக்கமாக இருக்கிறதுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இந்த விஷயத்த நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலனா நம்ம எமோஷ்னலி ரொம்ப ட்ரெயின்டாக, ரொம்ப ஆங்ஷியஸாக ஆகிடுவோம். நாள் ஆக ஆக நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே மறைஞ்சு போயிடுவோம். அதாவது ஒரு உறவில் நேச்சுரலாக இருக்கிற அன்புக்கு பதிலாக நம்ம அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்திகிட்டே இருந்தாதான் அவங்களோட அன்பும் அக்கறையும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சைல்ட்ஹுட்டாக கூட இருக்கலாம். சின்ன வயசில் நமக்கு இந்த அன்கண்டிஷனலான நிலையான லவ் கிடைக்காம இருந்திருக்கலாம். காரணமே தெரியாமல் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான், இல்லை நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணாதான் எனக்கு அன்பு கிடைக்கும், நான் சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அன்பு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இந்த மாதிரியான சைல்ட்ஹுட் நமக்கு இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில் புதுசாக யாராவது வந்து அந்த அட்டென்ஷனும் கேரும் நமக்கு திடீர்னு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுவோம். நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கப்பா, இவங்க தான் நமக்கு எல்லாமே, இது வரைக்கும் எனக்கு கிடைக்காதது எல்லாமே இவங்க தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்குது. இதனாலேயே நம்மளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அவங்க நம்மளை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும், நமக்கு அந்த கான்ஸ்டன்டான லவ் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்து அது நடக்கலைன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறோம். பட் இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங்கில் நம்ம அவங்கள பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவோம், ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் போக போக இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சர்வைவலாக மாறிடுது. அதாவது அவங்க இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுது. இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆழமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வேலை பளு இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதனால் தன்னம்பிக்கை இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சுற்றி இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்னோட ப்ரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸில் லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பதட்டம், பயம் அப்படிங்கிற சுழல்லேருந்து வெளியே வந்து எப்படி நீங்கள் மன அமைதி, நிம்மதி, வெற்றி மற்றும் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க.
இத பத்தி மேலும் விவரங்களுக்கு கீழ இருக்கிற என்னோட மெயில் ஐடிய கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்றது மூலமா உங்க வொர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல 80லேருந்து 90% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒருத்தங்களோட ரொம்ப நெருக்கமா, அவங்க மேல ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்கிறதுனால, நான் சொல்லப் போற விஷயங்களெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்றீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. முதல் விஷயம், அவங்க நம்மள விட்டு போயிட்டாலோ, இல்லனா நம்மகிட்ட கொஞ்ச நேரம் பேசலனா கூட நம்ம ரொம்ப பதட்டமாயிடுவோம். 2வது விஷயம், நமக்காக சில விஷயங்கள செஞ்சுக்கவோ, இல்லனா நமக்காக நம்ம கேர் எடுத்துக்கும்போது, அவங்க நம்மள ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வைப்பாங்க. 3வது விஷயம், அவங்க கிட்ட நம்ம நோ சொல்லவே முடியாது. 4வது விஷயம், அவங்க நம்மள தவிர வேற யார்கிட்டயாவது ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு பொறாமை ஏற்படும். 5வது விஷயம், அவங்களோட அப்ரூவல் நமக்கு இருந்தாதான் நமக்கு அப்பாடா அப்படின்னு நிம்மதியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஓவர் டிபெண்டன்சியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? முதல் விஷயம், ஒருத்தங்க நம்ம கூட இருந்தா அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ரொம்ப நெருக்கமா இருக்கோம் அப்படிங்கிற பேர்ல அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு அவங்க மேல ரொம்ப டிபெண்டா இருக்கிறது, அவங்க சொல்றதையும் செய்யறதையும் குறை கண்டுபிடிச்சு அவங்கள அப்படியே டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்காம நம்ம இருக்க கத்துக்கலாம். இது உண்மையா எப்ப நடக்கும்? நம்ம நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கும் போதுதான், ஐ ஆம் எனஃப் அப்படின்னு நினைக்கும் போதுதான். நம்ம எப்போ மனசளவுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கோமோ, நம்ம எப்போ தனியா இருக்கும் போதும் ஹாப்பியா ஃபீல் பண்றோமோ, மத்தவங்க மேல நம்ம ரொம்ப டிபெண்டா இருக்க மாட்டோம். அதே மாதிரி மத்தவங்கள நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணவும் மாட்டோம். அடுத்தவங்களை நினைச்சு அவங்க அன்புக்காக நம்ம ஏங்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட லைஃப் ரொம்ப இன்கம்ப்ளீட்டா மிசரபிளா இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அவங்கள பத்தி நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுவே நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தரும். நமக்கு க்ளோஸா யார் வேணா இருக்கலாங்க, நம்ம பேரண்ட்ஸோ, நம்ம பார்ட்னரோ, இல்லை நம்ம சிப்ளிங்ஸோ, இல்லை நம்ம உறவினர்களோ, இதில் யாரோ ஒருத்தர் நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தரப்புலேருந்து நம்ம திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா we want them to understand. பட் சில பேர் நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு தேவையானது நம்மள கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளவுதான். ஒருத்தங்க கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா நெருக்கமா பழகும் போது அவங்க கூட இருக்கிற உறவு முறிய கூட சான்ஸ் இருக்கு. ஒரு தடவையும் நம்ம அவங்க கிட்ட நம்மளோட ப்ராப்ளம்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொட்டி தள்ளும்போது அவங்களுக்கு அதுவே ரொம்ப பாரமாயிடுது. நம்ம மேல நிஜமான கேரும் அன்பும் அவங்களுக்கு இருந்தா கூட அவங்க நம்மள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அதை கேட்குற மனநிலையில இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஜென்ரலாவே நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை மற்றவங்க கிட்ட அதிகமா ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. முதல்ல நம்மளோட மணி பிளான்ஸ், நம்ம கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு, நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு, நம்மளோட சேலரி எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2வதா நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி, 3வதா நம்மளோட அல்டிமேட் கோல்ஸை பற்றி, ஆம்பிஷன்ஸ் பற்றி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மெயினாக நம்ம எப்படி நம்மளோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை, நம்ம உறவினர்களை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. பவுண்டரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம அசர்ட்டிவாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க. இந்த ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். நம்ம கோல் செட் பண்ணுறோம், அந்த கோலை அச்சீவ் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து நம்மளால சில விஷயங்களை செய்ய முடியல, சில ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ரிலேட்டடாக நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.